ஹவுஸ் கீப்பர் கனி திரும்பி விக்ரமையும் லம்போவையும் பார்த்தார். அவரது முகத்தில் ஏதோ ஒரு மர்மமான வெளிப்பாடு தோன்றியது. லம்போவின் அடியை பார்த்ததும் விக்ரமும் ஒரு சாதாரண ஆள் இல்லை என்பதை அவர் உணர்ந்தார். இந்த இரண்டாம் தலைமுறை பணக்கார இளைஞர்கள் குடித்துவிட்டும் பார்ட்டி, கார் ரேஸ் என்று வாழ்க்கையை தொலைக்கிறார்கள். கிட்டத்தட்ட விக்ரமும் அவர்களின் வயதில் இருந்து சில ஆண்டுகளே மூத்தவனாக இருந்தான். ஆனால் அவனுடைய பாணி முற்றிலுமாக வேறு மாதிரியாக இருந்தது. அங்கே இருந்தது எல்லாம் பணக்கார குடும்பத்தை சேர்ந்த இளைஞர்கள் என்று தெரிந்தாலும் விக்ரம் தைரியமாக அவர்களுடன் சண்டை போட்டான். அதையெல்லாம் நினைக்கும் போது கனிக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர் இன்னமும் விக்ரமின் மீது இருந்த பார்வையை விலக்காமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தார். அப்போது மயங்கிய நிலையில் கீழே கிடந்த ஹரிஷை தூக்கி கொண்டு செல்ல அவன் அவர்களை எல்லாம் தள்ளிவிட்டு அங்கே நின்று இருந்த கனியை பார்த்து, ஹலோ, யார் நீ? எங்கிருந்து வந்திருக்க? எங்களெல்லாம் அடிக்கிறதுக்கு உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? என்னோட அப்பா யாருன்னு தெரியுமா உனக்கு? சீனிவாஸ் முருகேசன் கையால சாகணும்னு ஆசைப்படுறியா என்று ஹரிஷ் கோபமாக கத்தினான். அந்த நேரத்தில் பின்னால் வந்து நின்ற ஒரு காருக்குள் இருந்த ஒருவன் ஹரிஷ் பேசியதை எல்லாம் கேட்டு, ஓ வெரி குட், சீனிவாசனோட மகன்தானா நீ? என்னோட பையனையே கார் விட்டு தூக்கணும்னு நினைச்ச, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் என்று காருக்குள் இருந்து வர்தனின் குரல் சீரியஸாக கேட்டது. உடனே அங்கே இருந்த பாடிகார்ட்ஸ் எல்லோருமே மரியாதையுடன் தலையை குனிந்து வணங்கினார்கள். 2 பேர் வேகமாக வந்து கார் கதவை திறக்க பார்க்கவே மிகுந்த ஆடம்பரத்துடன் வர்தன் காரில் இருந்து கீழே இறங்கி ஹரிஷை பார்த்து கோபமாக வந்தார். சில நொடிகள் அவனையே முறைத்து பார்த்த வர்தன் அருகில் நின்ற பாடிகார்ட்ஸை பார்த்து, அவனை கட்டி போட்டுட்டு சீனிவாசனை வர சொல்லு என்று கோபமாக சொன்னான். உடனே அங்கே நின்றவர்கள் எல்லோரும் ஹரிஷை வந்து பிடித்து கொண்டார்கள். வர்தன் அப்படியே அதே கோபத்தோடு தன் வீட்டு ஹவுஸ் கீப்பர் கனியை பார்த்து, என்ன கனி இது? எதுக்கு இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கீங்க? ஆர்யா அத்லெட்னு தெரியும்ல, இப்படி ரோட்ல நடக்க விட்டு அவனுக்கு ஏதாச்சும் அடிபட்டுச்சுன்னா அவனோட ஃபியூச்சர் என்ன ஆகுறது? என்ன வேலை பார்க்குறீங்க நீங்க எல்லாம்? ஒரு சின்ன பையனை கூட உங்களால பொறுப்பா கவனிச்சிக்க முடியாதா என்று கோபமாக கத்தினார் வர்தன். எங்களை மன்னிச்சிடுங்க சார், ஆர்யா தம்பி பின்னாடி கார்ல வந்துட்டு இருந்ததால என்னால சரியா கவனிக்க முடியல. தப்பு எங்க மேலதான். இதுக்கு மேல இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறோம் என்று கனி கொஞ்சம் வெட்கத்துடன் தலை குனிந்து தன் மீது இருந்த தவறை விளக்கினார். அப்பா, கனி அங்கிளை திட்டாதீங்க, அவங்க மேல எந்த தப்புமே இல்லை. நான் தான் அவங்களுக்கு தெரியாம கார்ல இருந்து இறங்கி ஓடி வந்துட்டேன். இந்த இடத்தெல்லாம் சுத்தி பார்க்கணும்னு தோணுச்சு, இங்க இருக்கிற பீச்சுக்கு போகணும்னு தோணுச்சு, அதான் யார்கிட்டையும் சொல்லாம வந்துட்டேன். ஆனா பீச்சுக்கு எப்படி போகணும்னு வழி தெரியாம இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டேன் என்று சொன்னான் ஆர்யா. இவ்வளவு சின்ன வயதில் அவனுடைய பெருந்தன்மையை பார்த்து விக்ரமிற்கு ஆச்சரியமாக இருந்தது. தப்பு மற்றவர்கள் மீது இருந்தாலும் அதை தன் மீது போட்டுக்கொண்டு மற்றவர்களை காப்பாற்றும் பக்குவம் உண்மையிலேயே சிறந்த ஒன்று. இந்த சிறுவன் எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஆளாக வருவான் என்று விக்ரம் நினைத்தான். ஆர்யா சொன்னதை கேட்டு கனிக்கும் அதே எண்ணம்தான் வந்தது. ஆர்யாவை பார்த்து பாசத்துடன் சிரித்தார் கனி. ஆர்யாவின் பேச்சை கேட்டதும் வர்தனுக்கு உடனே கோபம் காற்றில் கரைந்து போனது. அவர் ஆர்யாவின் அருகில் வந்து அவனுடைய தலையை நிமிர்த்தி, உனக்கு இந்த பீச்சுக்கு போகணும்னு ஆசையா என்று கேட்டார். உடனே ஆர்யா சிரித்துக்கொண்டே ஆமாம் என்பது போல தலையை ஆட்டினான். சரி அப்பா, உன்னை அடுத்த தடவை கண்டிப்பா பீச்சுக்கு கூட்டிட்டு போறேன், சரியா என்று கேட்க ஆர்யாவின் முகத்தில் சிரிப்புடன் சரி என்று தலையை ஆட்டியபடி சொன்னான். அவர்களை பார்க்கும்போது விக்ரமிற்கு தன்னுடைய சிறு வயது ஞாபகங்கள் எல்லாம் நினைவிற்கு வந்தது. விக்ரமிற்கும் சம்பத்திற்கும் எந்த பிணைப்பும் இல்லை என்றாலும் விக்ரமிற்கும் அவனுடைய தாத்தா ஆதித்யாவிற்கும் நடுவே ஒரு நல்ல உறவு இருந்தது. அவர் விக்ரமை நன்றாக கவனித்து வந்தார். ஆதித்யா வில்லாவில் விக்ரம் ஒரு இளவரசனை போல வாழ்ந்து வந்தான். தன் மகனுடன் கொஞ்சி பேசிவிட்டு மெதுவாக நிமிர்ந்து விக்ரமை பார்க்க அருகில் நின்று இருந்த கனி அவரது காதில் ஏதோ கிசுகிசுத்தார். உடனே வர்தன் நேராக விக்ரமின் அருகில் வந்து அவனுடன் கை குலுக்கி கொண்டு, ஹாய், ஐ எம் வர்தன், சரியான நேரத்தில் வந்து என்னோட மகனை காப்பாற்றிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் எப்பவுமே உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். இது என்னோட பிஸ்னஸ் கார்டு, உங்களுக்கு எப்போ என்ன உதவி வேணும்னாலும் தயங்காமல் என்கிட்ட கேளுங்க என்று சொல்லி தன் கையில் இருந்த ஒரு விசிட்டிங் கார்டை எடுத்து விக்ரமிடம் கொடுத்தார் வர்தன். விக்ரம் லேசாக சிரித்தபடி அதை வாங்கி கொண்டான். தேங்க்யூ ஸோ மச். ஓ, ஐம் சாரி, என்னோட பேர் விக்ரம் என்று அவன் வர்தனிடம் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் வாங்கல, நம்ம எங்கேயாச்சும் டின்னருக்கு போவோம் என்று சொன்னார் வர்தன்.
ஐம் ரியலி சாரி, நான் இப்போ ஒரு முக்கியமான வேலையாக வெளியே போக வேண்டியிருக்கு என்று சொன்னான் விக்ரம். சரி, ஓகே, அப்போ அடுத்த தடவை நாம மீட் பண்ணும்போது கண்டிப்பாக என் கூட சாப்பிட வரணும். அப்புறம் விக்ரம், நான் உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது? உங்களோட மொபைல் நம்பர், அட்ரஸ் ஏதாச்சும் கொடுக்க முடியுமா? நான் உங்ககிட்ட எப்பவும் காண்டாக்டில் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் எனக்கு பண்ணின உதவிக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் என்று சிரித்துக்கொண்டே சொன்னார் வர்தன். ரியலி சாரி மிஸ்டர் வர்தன், இப்போதைக்கு என்னை பற்றி எதுவும் சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கேன். பட் ஃப்யூச்சரில் எனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்படுற பட்சத்தில் நானே உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன் என்று சொன்னான் விக்ரம். பேசின 10 வார்த்தையில 7 வார்த்தை சாரி மட்டும்தான் சொல்லியிருப்பீங்க என்று சிரித்துக்கொண்டே சொன்ன வர்தன். ஓகே மிஸ்டர் விக்ரம், எப்போ வேணும்னாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஹைதராபாத்தில் வர்தன் குரூப் ஆஃப் பார்மசூட்டிக்கல் ரொம்ப ஃபேமஸான கம்பெனி. நீங்கள் எப்போ வேணும்னாலும் என்னோட கம்பெனிக்கு வரலாம் என்று சொல்லி அவனுடன் மீண்டும் ஒரு முறை கை குலுக்கினார் வர்தன். பாய் அண்ணா, சீக்கிரமா என்ன பார்க்க வாங்க என்று சொல்லி சிரித்துக்கொண்டே டாடா காட்டிவிட்டு ஆர்யா தன் அப்பாவின் அருகில் வந்து நின்றான். விக்ரம் அவனை பார்த்து மெல்லியதாக சிரித்து கையை அசைத்தான். அந்த நேரத்தில் வேறு சில கார்கள் விக்ரமை நோக்கி வந்து கொண்டு இருந்தது. அந்த கார்கள் எல்லாம் டேனி விக்ரமிற்காக அனுப்பியது. அவர்கள் அருகில் வந்ததும் விக்ரம் அங்கே நின்ற டாக்ஸி டிரைவரின் காரை சேதப்படுத்தியதற்கான பணத்தை அவருக்கு கொடுத்துவிட்டு விக்ரமும் லம்போவும் அந்த காரில் ஏறி அங்கே இருந்து புறப்பட்டார்கள். விக்ரம் ரொம்ப கண்ணியமான ஆளா இருக்காரு, அதே நேரத்தில் ரொம்ப சாதாரணமான ஒரு ஆளாவும் தெரிகிறாரு என்று விக்ரம் காரில் ஏறி செல்வதையே பார்த்தபடி சொன்னார் வர்தன். சார், இந்த விக்ரமை பார்த்தா சாதாரண ஆள் மாதிரி தெரியல. இன்னைக்கு நம்ம ஆர்யா ஒரு பெரிய ஆளை தான் பிடிச்சிருக்கான் என்று அருகில் நின்று இருந்த கனி சொன்னார். ஆமா, நானும் அப்படிதான் நினைக்கிறேன். இந்த விக்ரமுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு பெரிய மர்மம் இருக்கணும். அவருக்கு நம்ம ஃபேமிலியை பற்றி எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் அவருடைய டீட்டெயில்ஸ் எதுவும் நம்மக்கிட்ட கொடுக்க விரும்பலை. அது பின்னாடி ஏதாச்சும் காரணம் இருக்கும். எது எப்படியோ அவர் நம்ம பையனை காப்பாற்றிருக்கிறாரு, அது போதும் என்று சொன்ன வர்தன் கனியின் காது அருகில் வந்து ஆர்யாவிற்கு கேட்காதபடி மெதுவாக பேசினார். கனி, இந்த பையனோட கையை உடைச்சி விடு. சீனிவாஸ் முருகேசன் வந்ததுக்கு அப்புறம் இந்த வேலையை பண்ண. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் ஒரு பயங்கரமான பனிஷ்மெண்ட் கொடுத்தாதான் அடுத்த தடவை இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டானுங்க என்று கோபமாக சொல்லிவிட்டு தனது மகனை அழைத்து கொண்டு அங்கே இருந்து காரை நோக்கி நடந்தார். கண்டிப்பா சார், நீங்க போங்க, இவங்களெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்று கனி அவரை பார்த்து புன்னகையுடன் சொல்லி வழி அனுப்பி வைத்தார். அதை கேட்டதும் ஹரிஷும் ஹர்ஷிதாவும் பயத்தில் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள கனி மெதுவாக திரும்பி அந்த கூட்டத்தை பார்த்து சிரித்தார். மறுபுறம் டேனி அனுப்பிய கார் வேகமாக சென்று கொண்டு இருந்தது. விக்ரம் பின் சீட்டில் உட்கார்ந்தபடி மெதுவாக கண்களை மூடினான். வர்தன் குடும்பத்தை பற்றி யோசித்துக் கொண்டு இருந்தான். இந்த வர்தன் குடும்பத்திற்கு பில்லியன் கணக்கான சொத்துக்கள் இருந்தது. ஏகாதிபத்திய வட்டத்தில் இருக்கும் 5 குடும்பங்கள் போல இந்த குடும்பம் பெரிய குடும்பம் இல்லை என்றாலும் ஓரளவிற்கு செல்வாக்கான குடும்பமாகத்தான் இருந்தது. குறிப்பாக வர்தனின் கம்பெனி மருந்து நிறுவனங்களின் ராஜா. அந்த அத்தனை சொத்துக்களுக்கும் ஒரே வாரிசு ஆரியவர்தன் மட்டும்தான். உள்ளூர் பணக்காரரான ஹரிஷ் தனது பிரகாசமான எதிர்காலத்தை தானே குழி தோண்டி புதைத்து கொண்டான். அப்படி அவன் செய்யாமல் இருந்திருந்தால் இன்று வர்தனை விக்ரம் சந்திக்கும் நிலை ஏற்பட்டு இருந்திருக்காது என்று நினைத்தான் விக்ரம். அடுத்த நாள் ஸ்டார் ஐலாண்டில் இருக்கும் ஒரு ஆடம்பரமான வில்லாவில் நிரஞ்சன் ஒரு பெரிய சேரில் உட்கார்ந்து காலை உணவை சாப்பிட்டு கொண்டு இருந்தார். நிரஞ்சன் மெதுவாக நிமிர்ந்து பார்க்க அபினவின் உடம்பெல்லாம் காயங்களோடு இரத்தக்கரை படிந்தபடி பாதி மயங்கிய நிலையில் இருந்தான். அவனது கைகளும் கால்களும் இரும்பு சங்கிலியால் கட்டப்பட்டு இருந்தது. அந்த செக்யூரிட்டிகள் அவனை கீழே விட அவனால் சமாளித்து நிற்க முடியாமல் அப்படியே தரையில் விழுந்தான். உடல் முழுக்க காயங்கள் இருந்தாலும் அவனால் கத்தக்கூட முடியாத நிலையில் மிகவும் சோர்ந்து போயிருந்தான். சார், நாங்கள் இவனை எப்படி எல்லாமோ டார்ச்சர் பண்ணி பார்த்துட்டோம். ஆனால் இவங்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை கூட வரமாட்டேங்குது. இது வரைக்கும் எந்த தகவலையும் அவன் சொல்லலை என்று அருகில் நின்று இருந்த ஒருவன் சொன்னான். நிரஞ்சன் பொறுமையாக அவர் முன்னால் இருந்த சூப்பை எடுத்து குடித்தார். தொண்டையை கனைத்தபடி மெதுவாக பின்னால் திரும்பி அபினவை பார்த்து, அபி, விக்ரம பத்தி நீதான் சொல்லணும். அதுக்காக தானே உன்னை நாங்கள் கடத்தி இங்கே கூட்டிட்டு வந்திருக்கோம். உனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே சொல்லிட்டா நான் உன்னை இங்கே இருந்து உயிரோட ரிலீஸ் பண்ணிடுவேன். இல்லை, என்னால் அது முடியாது. விக்ரம நான் காட்டி கொடுக்க மாட்டேன்னு சினிமா டைலாக் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா அதில் கடைசி நேரத்தில் வந்து காப்பாற்றுற ஹீரோ மாதிரி எல்லாம் இந்த இடத்துக்கு அவனால் வர முடியாது. இது ரியாலிட்டி. நான் துப்பாக்கியால் சுட்டா நிஜமா நீ செத்துடுவ.
நீ மட்டும் உனக்கு தெரிஞ்ச உண்மையை எல்லாம் சொல்லு. உன்னோட வாழ்க்கையில நீ இப்ப இருக்கிறத விட இன்னும் 100 மடங்கு பெரிய ஆளா நான் மாத்துறேன். என் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணு. வர்ற லாபத்துல உனக்குன்னு ஒரு பங்கு கொடுக்குறேன். என் கூடவே இருந்து நீயும் டெவலப் ஆகு. என்ன சொல்ற என்று சூப்பை குடித்து கொண்டே பேசினார் நிரஞ்சன். அப்போது அங்கே 2 செக்யூரிட்டிகள் ஒருவனை இழுத்து கொண்டு நிரஞ்சனை நோக்கி வந்து கொண்டு இருந்தார்கள். சார், அபினவ கூட்டிட்டு வந்துட்டோம் என்று ஒருவன் சொன்னான். யோ பெருசு, என்ன பகல்லையே கனவா? நீ சொல்றது ஏன் நீ நினைக்கிறது கூட நடக்காது என்று அபினவ் தீவிரமாக சொன்னான். உடனே பின்னால் இருந்த செக்யூரிட்டி ஒருவன் அபினவின் முதுகில் பலமாக உதைத்தான். ஏற்கனவே அடி விழுந்து அவனுடைய தோல் முழுவதும் சிவந்து போயிருந்தது. அபி வலியால் துடித்து கொண்டு இருந்தான். இருந்தாலும் அவனிடம் இருந்து எந்த உண்மையையும் கொண்டு வர முடியவில்லை. விக்ரம் கூட நாய் மாதிரி பின்னாடி சுத்திக்கிட்டு திரிஞ்ச உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நிரஞ்சன் சாரையே மரியாதை இல்லாம பேசுவ? அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? அவர் எதிர்த்து யாருமே இவ்வளவு நேரம் உயிரோட இருந்ததில்லை. நீ இருக்கனா அது உன்னோட அதிர்ஷ்டம். ஒழுங்கா உண்மையை சொல்லிட்டு உன்னோட உசுரை காப்பாத்திக்கிற வழியா பாருடா என்று கத்தினான் அந்த செக்யூரிட்டி. அதையெல்லாம் கேட்டபடியே நிரஞ்சன் எந்த ஒரு அலட்டலும் இல்லாமல் சாதாரணமாக சூப்பை குடித்து கொண்டு லேசாக சிரித்தார். நீ உண்மையிலேயே விக்ரமுக்கு சரியான ஆளுதான். ரொம்ப புத்திசாலியா இருக்க. ஆனா விக்ரமுக்கு நீ தேவையில்லை போல இருக்கே. நீ எங்க இருக்க, எப்படி இருக்கன்னு கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம அவன் ஜாலியா ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருக்கானாமே. உன்ன மாதிரி ஒரு ஆள் என்கிட்ட இருந்தா நாய் மாதிரி இல்ல, சிங்கம் மாதிரி வச்சுக்குவேன். எனக்கு கிடைக்கிற எல்லா மரியாதையும் உனக்கும் கிடைக்கும். எனக்கு கிடைக்கிற எல்லா பணத்திலையும் உனக்கும் ஷேர் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு அவன் கூட ஒட்டிக்கிட்டு இப்படி கஷ்டப்படணும் சொல்லு? நீ என் கூட இருந்தா உனக்கு சொர்க்கம்னா என்னன்னு என்னால காட்ட முடியும். இல்ல முடியாது, நான் விக்ரம் கூட தான் இருப்பேன்னு சொன்னா உன்னோடைய தலையெழுத்தை யாரால மாத்த முடியும்? இங்கிருந்து உன்னோட உடம்பு மட்டும்தான் வெளியே போகும் என்று கூலாக சொன்னார் நிரஞ்சன். அதை கேட்ட அபினவின் முகத்தில் எந்தவித பதட்டமும் இல்லை. மாறாக அவன் மெதுவாக நிமிர்ந்து நிரஞ்சனை ஏளனமாக பார்த்தான். நிரஞ்சனின் வார்த்தைகளை அவன் கொஞ்சம் கூட காதில் வாங்கவில்லை. அவனை ஒரு புழுவை வெறுப்பது போல வெறுத்தான் அபினவ். உன்ன மாதிரி இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் தன்னோட நலனை பத்தி மட்டும்தான் கவலைப்படுவான். எத்திக்ஸ், ஹானஸ்டி இதுக்கெல்லாம் மீனிங் கூட உங்களுக்கு தெரியாது. உங்களை மாதிரி காசுக்காக எதையும் பண்ணக்கூடிய ஆளுங்க கூட இருக்கிறதுக்கு சாகிறதே எவ்வளவோ மேல் என்று கொஞ்சம் கூட பயப்படாமல் நிரஞ்சனை பார்த்து சொன்னான் அபினவ். அபி பேசியதை கேட்டதும் நிரஞ்சன் கோபத்தில் சாப்பிடுவதை நிறுத்தினார். அவனுடைய வார்த்தைகள் நிரஞ்சனுக்கு பயங்கர ஆத்திரத்தை தூண்டியது. இவனை கொண்டு போய் இன்னமும் நல்லா டார்ச்சர் பண்ணுங்க. ஒன்னு என்னை கொன்னுடுங்கன்னு சொல்லி அழுகணும், இல்லனா உண்மையை சொல்லிடுறேன்னு என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி அழுகணும் என்று கோபமாக கத்தினான் நிரஞ்சன். உடனே அந்த 2 பேரும் அபினவின் முதுகில் ஓங்கி மிதித்து அபினவ் வலி தாங்க முடியாமல் அலறிக்கொண்டே அந்த இடத்தில் இருந்து இழுத்து செல்லப்பட்டான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.